இன்னும் ஜென்சியை காணோம். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே. சரி, ஃபோன் பண்ணி பார்ப்போம். அக்கா, என்ன ஜென்சி, உனக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்களாக்கா? சாரிக்கா, வேலை இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. அதை விடு ஜென்சி, நீ எங்கேயோ போகணுன்னு சொன்னில, அங்கே போவோம் வா. நான் புதுசாக காலேஜ் போகிறேன்லக்கா, அங்கே உள்ள அட்மாஸ்பியரை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆலோசனை கேட்க தான்க்கா போகிறோம். இதுக்கு போய் ஒருத்தட்ட கேட்க போகணுமா? வீட்டில் இருக்க பைபிளை படிச்சுட்டு ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணால் சொல்ல போகிறாங்க. ஏசப்பா சொல்கிறது இருக்கட்டும்க்கா, நான் ஒருத்தர்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அங்கே போய் கேட்டு வந்துடலாம். என்னமோ சொல்கிற, சரி வா போவோம். சார், வாம்மா, சொல்லுமா. நான் உங்ககிட்ட கவுன்சிலிங்காக கால் பண்ணியிருந்தேன்ல சார். பேர் என்னம்மா? ஜென்சி. அப்படியா, உட்காருமா. வாம்மா, இந்த வெயிட் மிஷினில் நில்லுமா, நீ இடம் பார்க்கணும். என்னம்மா திருன்னு முழிக்கிற? இடம் பார்க்கணும்னு தானே சொன்னேன். என்ன சார், கவுன்சிலிங் தான் வந்தேன், இதுக்கு எதுக்கு இடம் பார்க்கணும்னு சொல்கிறீங்க? என்ன இவர் ஒரு தினுசா இருக்காரு. ஆரம்பத்திலே என்னமோ சொல்றாரு. இவரெல்லாம் ஆலோசனை சொல்லி அதை கேட்டு இவ எங்க உருப்பட போறா? இடம் பார்க்கணும்மா, இடைக்கேற்ற ஆலோசனை தான் சொல்ல முடியும். என்ன சார் சொல்கிறீங்க? இடம் பார்த்து ஆலோசனை சொல்லுவீங்களா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. இடைக்கேற்ற எல்லோருண்ட மாதிரி தானம்மா, நான் கொடுக்குற ஆலோசனையை நீ தாங்கணும்ல. இடம் பார்த்து ஆலோசனை சொன்னாதாம்மா இந்த ஆலோசனையை நீ தாங்கிவேன்னு தெரியும். என்னக்கா இப்படி சொல்லிட்டு இருக்காரு? நம்ம வந்த இடம் சரிதானா? அதுக்கு தான் நான் இங்கே சொன்னேன், பைபிள் படிக்கலாம், ப்ரேயர் பண்ணலான்னு. நீ தானே கூட்டிட்டு வந்த, நீயே என்னன்னு கேளு. என்னம்மா முணுமுணுத்துட்டு இருக்கீங்க? காசு வச்சிருக்கீங்களா? முதல் இடம் பார்க்கணும், பணம் கட்டணும், அப்புறம் தான் ஆலோசனை சொல்ல முடியும். சார், பணம் வேணா தரேன், கவுன்சிலிங் என்னன்னு சொல்லுங்க. அதுக்காக நீங்க இடம் பார்க்கணும்னு சொல்றது காமெடியா இருக்கு. என்னம்மா காமெடியா இருக்கா? சரி, நீ பணத்தை கொடு, நான் ஆலோசனை சொல்றேன். நான் ஜிபே பண்ணிடுறேன் சார். உங்க நம்பர் சொல்லுங்க. அக்கா ஃபோன் கொடுங்க. நீ கால் பண்ணி பேசுனீலப்பா, அதே நம்பர் தான். பாவம், இந்த பிள்ளைதே முத வந்திருக்கு. பணத்தை அனுப்பட்டும், ஆலோசனையை அள்ளி வழங்கிடணும். இப்படி வீணா பணம் அனுப்பி இந்த ஆளுக்கிட்ட ஆலோசனை கேட்குறான். ஆளப்பாரு. சார், அனுப்பிட்டேன். ஓகே, பணம் வந்துருச்சுமா. இப்போ உனக்கு என்ன ஆலோசனை வேணுமா கேளுமா. சார், நான் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் போகிறேன். நல்லா அட்ராக்டிவாக ட்ரெஸ் பண்ணி போகணும். அதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள். இது என்னம்மா பெரிய விஷயம்? ஒரு ஜவுளி கடைக்கு போய் ஜவுளி கடைக்காரன்ட்ட கேட்டால் அவன் சொல்ல போறேன். என்ன சார் சொல்கிறீங்க? அப்புறம் எதுக்கு என்னை ஜிபே பண்ண சொன்னீங்க, கவுன்சிலிங் வர சொன்னீங்க? நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதாம ஆலோசனை. நீ எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு கேட்ட, நான் ஜவுளி கடைக்கு போக சொன்னேன். விளங்கிடும், நல்ல ஆளை செலக்ட் பண்ணி வந்திருக்கா பாரு. சரி சார், தனிமை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணுறது? இது என்னம்மா கேள்வி? காலேஜுக்கு போகிறேன்னு தானே சொன்னேன். அங்கே ஒன்றை மாதிரி நிறைய பேர் வருவாங்கல்ல, அப்புறம் என்ன நீ தனிமையாக இருக்க போகிற? இப்போ என்னக்கா பண்ணுறது? வா, இங்கேருந்து ஓடிடுவோம். என்னம்மா மண்டையை சொறிகிற? அடுத்த ஆலோசனை என்னன்னு கேளுமா. சார், நான் கேட்கறதுக்கெல்லாம் நீங்கள் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட ஆலோசனை கேட்டால் நான் மென்டல் ஆயிடுவேன் போல. என்னம்மா கரெக்டாக தானம்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ அடுத்த ஆலோசனையை கேளுமா, சொல்கிறேன். சரிக்கா, கடைசியாக ஒரு ஆலோசனை மட்டும் கேட்போம். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். சரி, கேட்போம். சார், நம்ம பர்சனல் விஷயங்களை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாமா? அது சேஃப்டியாக இருக்குமா? நீ ஷேர் பண்ணுற அளவுக்கு சேஃப்டியான நண்பர்களாக இருந்தால் ஷேர் பண்ணிடு. அப்படி இல்லைன்னா பேசாமல் இருந்துரு. இதில் என்ன வந்துருச்சு? அப்படியே தலையை பிச்சுக்கலாம் போல இருக்கே. அப்படியே ஷேர் பண்ணிட்டு ஆகணுன்ற அளவுக்கு என்ன பெரிய ராணுவ ராஜ்யத்தை வச்சிருக்க? அக்கா, பணம் போனாலும் பரவாயில்ல, இங்கேருந்து முதல்ல ஓடிடுவோம்க்கா. வா, அதை செய்வோம். என்னம்மா ஆலோசனைலாம் போதுமா? பாதியிலே கிளம்பிட்டீங்க. யார் பெற்ற பிள்ளையோ இப்படி இடம் பார்க்காம ஆலோசனை கேட்டு போயிருக்கு. தாங்குமோ தாங்காதான்னு தெரியல, பார்ப்போம்.
பாய் விரிக்கிற ஜென்சி, உட்காரு. ஆ சரிக்கா. உட்காருமா. என்னக்கா என்னாச்சு? காலையில் வரும்போதே கரண்ட் போயிடுச்சு, அப்படியே வந்துட்டேன். இன்னும் வரல போல. கரண்ட்டும் சதி பண்ணுது, நம்ம போன விஷயமும் இப்படி ஆயிடுச்சு. என்னக்கா பண்ண? இப்போ ஒன்றும் இல்லை, பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணுவோம். ஏசப்பா ஆலோசனை தருவார். சரிக்கா, நீ என்னமோ சொல்கிற, செய்வோம். சரி, பைபிள் படிப்போம். சங்கீதம் 32:8 எடுமா. ஜென்சி, அந்த செல்ஃபோன் லைட் அடிமா, வாசிக்க கண்ணு தரல. நான் வாசிக்கிறேன், நீ கேளு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பாத்தியா ஜென்சி, ஏசப்பா உன் மேல கண்ணை வச்சு ஆலோசனை சொல்றேன்னு சொல்றாரு. நமக்கு தேவையான எல்லா ஆலோசனையும் இந்த பைபிள்ல தான் இருக்கு. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பாத்தியா, நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டோம். கரெக்டாக கரண்ட் வந்துருச்சு பாத்தியா. சரி உட்காரு. கரண்ட் வந்துருச்சுக்கா, ஆனால் இன்னும் ஆலோசனை வரலையே. அன்பான வாலிப தங்கச்சி, உனக்கான அலங்காரம் மாடர்னா ட்ரெஸ் போடுறதுல, கலர்ஃபுல்லா ட்ரெஸ் போடுறதுல தான் நான் நினைக்கிறேன். இல்லவே இல்லை. உன்னுடைய மெய்யான அலங்காரம் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற காரியத்தில் தான் இருக்குது. ஆண்டவர் அழியாத அலங்கரிப்புன்னு எதை சொல்லியிருக்கிறாங்களோ அது உன்னுடைய அலங்கரிப்பாய் மாறட்டும். நீ தனிமையா இருக்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா அதை தவிர்த்து விடுறது நல்லது. அல்லது இயேசுவோடு இருக்கிறது தான் முற்றிலும் சரியானது. உன்னோட பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையும் ஏசப்பா கிட்ட சொல்ல நீ பழகிக்கோ. அதுதான் சரியான வழி. வாலிப பெண் பிள்ளைகளுக்கான ஆலோசனைகள் அடங்கிய நிகழ்ச்சி கண்மணியை கேள். இந்த நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பாருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கைய அற்புதமா மாற்றுவார். பாத்தியா, உனக்கு தேவையான ஆலோசனை கிடைச்சிருச்சு பாத்தியா. உன் காலேஜ் நாட்களுக்கானாலும் சரி, உன் வாலிப நாட்களுக்கானாலும் சரி, உன் வயோதிப நாட்களுக்கானாலும் சரி, எப்போதுமே இந்த பரிசுத்த வேதாகமம் தான் உனக்கு அலங்காரமும் ஆலோசனையும் எல்லாமே. சரியா? இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சுக்கா. இனிமே இந்த பைபிள் தான் எனக்கு எல்லாமே. என் வாலிபம்